பிரைஸ் தி லார்ட். 1 சாமுவேலின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள். அந்த ஸ்திரீகள் ஆடுபாடுகையில் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று முறைமுறையாய் பாடினார்கள். அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாயிருந்தது. அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து, தாவீதுக்கு 10,000, எனக்கோ 1000 கொடுத்தார்கள், இன்னும் ராஜாங்கம் மாத்திரம் அவனுக்கு குறைவாயிருக்கிறது என்று சொல்லி அந்நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதுக்கு காய்மகாரமாய் பார்த்தான். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தாவீது கோலியாத்தை கொன்று ஜெயம் எடுத்தவராய் இஸ்ரவேலுக்கு வருகிறார். இஸ்ரவேலிலிருந்து ஸ்திரீகள் அவரை புகழ்ந்து பாடி கொண்டு வருகிறார்கள். அப்ப என்ன சொல்றாங்கன்னா, தாவீது கொன்றது 10,000 அப்படின்னு பாடுறாங்க, சவுல் கொன்றது 1000 பாடுறாங்க. இதை கேட்ட உடனே அவர் ராஜா இல்லையா, அவருக்கு போராம வருது. ஏன்னா என்ன தாழ்த்திட்டாங்க, இவரை உயர்த்திட்டாங்களே அப்படின்னு சொல்லி இவர்கள் பாடின பாடல் நிமித்தம் அவருக்குள்ள என்ன வந்துதான், எரிச்சல் வந்துதான். இந்த எரிச்சலை தேவன் வெறுக்கிறார். அப்ப இந்த எரிச்சல் நம்ம தேவ சமூகத்தை விட்டு நம்மளை தூரப்படுத்துகிறது. இந்த எரிச்சலின் ஆவி இவருக்குள்ள வந்ததுனால என்ன நடக்குது தெரியுமா, போராம வருது. என்னன்னா, இன்னைக்கு திருச்சபைக்குள்ள நிறைய பேருக்குள்ள அப்படிப்பட்டதுதான். சபையில இவனுக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைச்சிருச்சு, இவன் வீடு வாங்கிட்டானே, இன்னும் நான் வீடு வாங்கலையே, இவன் கார் வாங்கிட்டானே, இன்னும் எனக்கு கார் கிடைக்கலையே. இன்னைக்கு விசுவாசிகளுக்கு மாத்திரம் கிடையாது, அநேக ஊழியக்காரர்களுக்கே இந்த போராமை இருக்கிறது. அவங்க சபையில 1000 பேர் வந்துட்டா இவங்க சபையில ஆட்கள் எல்லாம் போறாங்க. நான் அவனை சொல்றேன், அவர்களுக்கு 1000 கொடுத்தா 1000 குறித்து கர்த்தர் கணக்கு கேட்க போறார். நமக்கு 10 கொடுத்தா 10 பத்தி தான் கணக்கு கேட்பார். பாருங்க, அதிகம் கொடுக்கிற இடத்துல அதிகம் கேட்கப்படும். இதனால நிறைய காரியத்தை குறித்து நம்ம போராமப்படாம எரிச்சல் அடையாம இருந்தா ரொம்ப நல்லது. அதுக்கு அடுத்து என்ன நடக்குதுன்னா, பாருங்க 16ஆம் அதிகாரத்துல பரிசுத்த ஆவியானவர் அவரோடு கூட வந்து வாசமாயிருக்கிறார். இந்த இடத்துல வந்த எரிச்சல் நிமித்தம், போராமை நிமித்தம் அவரை விட்டு விலகி தேவனிடத்திலிருந்து விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி சவுலை கலங்க பண்ணிட்டு வேதவசனம் சொல்லுகிறது. இன்னைக்கு நமக்குள்ள இப்படிப்பட்ட எரிச்சல், நம் சொந்த சகோதரனை குறித்தான எரிச்சல் இருந்ததுன்னா, மற்றவங்களை குறித்து போராம இருந்ததுன்னா, பரிசுத்த ஆவியானவர் சந்தோஷத்தோட நம்ம கூட இருக்க மாட்டாரு, நிச்சயமா நம்மளை விட்டு விலகுவார். தயவு செய்து எச்சரிக்கையா இருப்போம். பாருங்களேன், கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு எல்லா ஆசீர்வாதமும் ஆயத்தம் பண்ணப்பட்டு இருக்கிறது. ஏற்ற வழியில நம்ம கர்த்தருடைய வழியில உத்தமமா நடந்தோம்னா நிச்சயமா ஏற்ற வேளையில அதன் ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். மற்றவங்களை பார்த்து நம்ம எரிச்சல் அடைய வேண்டாம், மற்றவங்களை பார்த்து போராமப்பட வேண்டாம். கர்த்தருடைய ஆவியை நம்மளை விட்டு நாமளே விலகி போகும்படி நம்மளை ஒரு காரணமாய் மாற்றிக்கொள்ள வேண்டாம். நம் கர்த்தருடைய பார்வையில உத்தமமா நடப்போம். கர்த்தர் அப்பொழுது நம்மை அவர் குறித்த நாட்களிலே நம்மை ஆசீர்வதித்து எல்லோர் மத்தியிலும் உயர்த்துவார் என்று சொல்லி நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.